ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்க்க போறோம். இப்போ இன்வெர்ட்டட்னா என்னன்னா, ஏற்கனவே வந்துட்டு நம்ம இந்த ஷேப்ல பார்த்துட்டு இருந்தோம். ட்ரையாங்கிள் வந்துட்டு இந்த ஷேப்ல இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படியே வந்து ட்ரையாங்கிள தலைகீழ போட்டா எப்படி இருக்குமோ, அந்த ஷேப்ல பிரிண்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 1, 1, 2, 1, 2, 3 இப்படி பிரிண்ட் பண்ணோமா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1, 2, 3, 1, 2, 1 ஓகேவா? இந்த ஷேப்ல நம்ம ட்ரை பண்ண போறோம். இப்ப நார்மல் ட்ரையாங்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லூப்ப வந்து 1ல ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிக்கும்போது நம்ம ரோ சைஸ் என்ன குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாரி முடிச்சுப்போம். அப்ப ஸ்டார்ட்டிங்ல ஐல 1 இருந்துச்சுன்னா, ஒரு வாட்டி தான் பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி இன்கிரிமெண்ட் ஆகும்போது 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி இன்கிரிமெண்ட் ஆகும் 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு நார்மல் ட்ரையாங்கிள்ல பார்த்துருக்கோம். இப்ப நம்ம அப்படியே ஆப்போசிட்டா பண்ண போறோம். இப்ப எடுத்தோனே லூப்ல நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குல்ல 3 அத எடுத்து நான் ஸ்டார்ட்டிங் வேல்யூ வச்சுர்றேன். ஓகேவா? அப்ப எடுத்தோனே வந்து நமக்கு 1, 2, 3 இந்த மாரி 3 வாட்டி பிரிண்ட் ஆயிடும். அடுத்த வாட்டி i டிக்ரிமெண்ட் ஆயி 2ன்னு போம்போது 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி i டிக்ரிமெண்ட் ஆயி 1ன்னு போம்போது 1 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி i 0ன்னு ஆகும்போது லூப் ஃபால்ஸ் ஆயிடும். ஓகேவா? இந்த மாரி வருது. இது i லூப். இப்ப j லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும்போது 1 ஆரம்பிக்கிறேன். பிரிண்ட் பண்றது ஐல என்ன சைஸ் இருக்கோ அந்த லெங்த் வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறேன். இப்ப ஐல வந்து 3 இருந்துச்சுன்னா 1, 2, 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஐல 2 இருந்துச்சுன்னா 1, 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஐல 1 இருந்துச்சுன்னா 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாரி வந்துட்டு காலம் லூப்ப இந்த மாரி யூஸ் பண்றேன். இந்த இடத்துல வந்துட்டு ஜேக்கு பதிலு நான் ஐய பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும்னா, ஐல எடுத்தோனே 3 இருக்குமா? இப்போ ஒவ்வொரு வாட்டியும் பிரிண்ட் பண்ணும்போது, ஐயோட வேல்யூ இந்த மாரி பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி ஐ டிக்ரிமெண்ட் ஆகி 2ன்னு போம்போது, இந்த மாரி பிரிண்ட் ஆகும். அடுத்த வாட்டி ஐ டிக்ரிமெண்ட் ஆகி 1ன்னு வரும்போது, இந்த மாரி பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த ஷேப் தான் நமக்கு மெயினு. உள்ள இருக்கிற வேல்யூவ மாத்தி மாத்தி பிரிண்ட் பண்ணணும்னா, நம்ம அந்த வேரியபிள்ஸ் ஐ, ஜே இதெல்லாம் மாத்தி பிரிண்ட் பண்ணா இந்த மாரிலாம் வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் வேணும்னா ஒண்ணுமே கிடையாது. டபுள் கோட்ஸ்குள்ளார பிரிண்ட்ல ஜஸ்ட் ஸ்டார போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி நமக்கு வரும். இந்த ஷேப் சைஸ் தான் நமக்கு மெயினு. அதுக்கு தான் இந்த 2 லூப்பு. இந்த 2 லூப்ப கரெக்ட்டா போட்டோம்னா, இந்த வேல்யூவ நம்ம எப்படி வேணாலும் நமக்கு ஏத்த மாரி எப்படி வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த புரோகிராம ட்ரை ரன் பண்ணுவோமா? ஐ, ஜே அப்படின்னு 2 வேரியபிள் இருக்கா? அத 2யும் எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் ரோஸ் யூசர்ட்டேருந்து வாங்கிக்கிங்க. அதோட லெங்த் வந்து இப்ப 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஸ்டார்ட்டிங் வேல்யூல அந்த 3 எடுத்து நான் வச்சுர்றேன். இப்போ அது 1 விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூவா இருக்கான்னு கேட்கிறேன். கண்டிஷன் ட்ரூன்னா திரும்ப கீழ வருது. இன்னொரு லூப் இருக்கு. ஜேல 1 எடுத்து வச்சுட்டேன். இப்போ அது வந்துட்டு ஐய விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூவா இருக்கும்போது கண்டிஷன் ட்ரூ. 3 வந்து 1 விட லெஸ்ஸர் தானே. அப்போ கீழ வரும். பிரிண்ட் ஜே. இப்பன்னா ஜேல என்ன வேல்யூ இருக்கு? 1 இருக்கு. அந்த 1 எடுத்து நம்ம அவுட்புட்ல பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? பிரிண்ட் பண்ண முடிச்ச பிறகு 2 ஸ்பேஸ் இருக்கா இங்க? இந்த ஸ்பேஸ விட்டுருவோம். கர்சர் வந்து இந்த இடத்துல நிக்கும். இப்போ நம்ப ஜேவ 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணணும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வரும். ஜேவ பிரிண்ட் பண்ணும். ஜேல 2 இருக்கா? பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு 2 ஸ்பேஸு. கர்சர் வந்து இங்க நிக்கும். இப்போ ஜேவ 3ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வரும். ஜேவ பிரிண்ட் பண்ணும். 3 பிரிண்ட் பண்ணிட்டா ஸ்பேஸ் விடும். அதுக்கப்புறம் J4ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும்போது 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஜேவோட ட்ரூ பார்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா ஒரு நியூ லைன் இருக்கா? இப்ப நியூ லைன்னா கர்சர் இந்த இடத்துலேருந்து நவுந்து இந்த நியூ லைனுக்கு வந்துரும். வந்ததுக்கப்புறம் இப்பதான் ஐ லூப்போட ட்ரூ பார்ட்ட முடிச்சிருக்கோம் ஒரு வாட்டி. அதனால ஐய 2ன்னு டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? I மைனஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? அப்ப i வந்து 2ன்னு டிக்ரிமெண்ட் ஆயிடும். 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழ வருது. ஜேல எகைன் வந்து ஃப்ரெஷ்ஷா 1 எடுத்து வைக்கணும். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 2ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழ வரும். ஜேவ பிரிண்ட் பண்ணும். ஜேல 1 இருக்கும். அடுத்த வாட்டி ஜே 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 2ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழ வரும். ஜேவ பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேவ 3ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும்போது 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 2ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. அப்படியே இந்த பார்ட்ட ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படியே கர்சர் நான் வந்து நியூ லைனுக்கு வந்துரும் இங்க. இப்ப ஐய 1ன்னு டிக்ரிமெண்ட் பண்ணுங்க. 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ங்கும்போது ஃபார் லூப் ட்ரூ ஆகுது. திரும்ப கீழ வருது. எகைன் வந்து ஜேல 1 எடுத்து வைக்கிறேன். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழ வருது. ஜேவ பிரிண்ட் பண்ணுது. ஜேல என்ன வேல்யூ இருக்கு? கரண்ட்டா 1 இருக்கு. இந்த 1 எடுத்து இங்க எழுதிருங்க. இப்போ ஸ்பேஸ் விட்டா இங்க நிக்கும் கர்சரு. அதுக்கப்புறம் J2ன்னு இன்கிரிமெண்ட் ஆகுது. 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு.
திரும்ப கீழ வருமா? நியூ லைனுக்கு கர்சர் இந்த இடத்துல வரும். இப்ப i வந்து டிக்ரிமென்ட் ஆயி 0ன்னு மாறும். 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ங்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ்னா அவுட்புட்ல நமக்கு இந்த இது வந்துரும். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல மட்டும் ஜேக்கு பதில் i வச்சோம்னா, நம்ம வந்துட்டு இந்த அவுட்புட்ட அச்சீவ் பண்ணலாம். இந்த மாரி. அடுத்து ஸ்டார் வேணும்னா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல டபுள் கோட்ஸ்ல ஜஸ்ட் ஸ்டார போட்டோம்னா, இந்த மாரி அவுட்புட் வரும். ஸ்டார் போட்டு பிரிண்ட் ஆகும். அதே ஆல்பாபெட் வேணும்னா ஆஸ்கி கோட் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இல்ல எனக்கு வந்து 1, 2, 3 அது மாரி வரிசலா வரணும்னா 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாரி வரணும்னா ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல கேன்னு ஒரு வேரியபிள பிரிண்ட் பண்ணுங்க. அதாவது கே பிளஸ் பிளஸ் பிரிண்ட் பண்ணுங்க. அதாவது பிரிண்ட் பண்ணிட்டு இன்கிரிமெண்ட் பண்ணி விட்டுறணும். ஓகே. அப்ப கேவ இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிடுங்க. கே இஸ் ஈக்குவல் டூ 1 இனிஷியலா. எடுத்த உடனே கே 1ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து இன்கிரிமெண்ட் ஆயிடுமா? அடுத்து 2 பிரிண்ட் ஆகும். அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6 இந்த மாரி பிரிண்ட் ஆயிடும். அப்ப நமக்கு வந்து ஷேப் தான் முக்கியம். ஷேப்ப வந்துட்டு இந்த லூப் வச்சு கரெக்ட்டா கிரியேட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல நம்ம எத வேணாலும் மாத்தி குடுத்து, எந்த அவுட்புட் வேணாலும் நமக்கு ஏத்த மாரி அச்சீவ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லாஜிக்க ஜாவா புரோகிராமா மாத்திருக்கேன். மெயின் கிளாஸ்க்குள்ளார மெயின் மெத்தட் இருக்கு. உள்ள 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்ப ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ரோஸ யூசர் ஆத்தென்டிகேட் பண்றேன். அதுக்கப்புறம் 2 லூப்ப போட்டு ஓப்பன் பண்ணோம்னா, நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் உள்ள அவுட்புட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோகிராம ரன் பண்றேன். நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது. நான் 3 குடுக்குறேன். அவுட்புட் வேணும்னா நம்ம ஜேவ பிரிண்ட் பண்ணணும். அந்த இன்னொரு அவுட்புட் வேணும்னா ஐய பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது. 3 குடுக்குறேன். பாருங்க இந்த அவுட்புட் வேணும்னா ஐய பிரிண்ட் பண்ணா போதும். இந்த இடத்துல கேன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு, அத பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறேன். கே பிளஸ் பிளஸ் அந்த இடத்துல போட்டுட்டு, இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணும்போது கேக்கு 1ன்னு வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன். இப்ப எகைன் இந்த ப்ரோகிராம ரன் பண்றேன். நம்பர் ஆஃப் ரோஸ் 3 குடுக்குறேன். இப்போ இந்த மாரி 1, 2, 3, 4, 5, 6ன்னு வரிசலா ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு இன்கிரிமெண்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் வேணாம். எனக்கு வந்து ஸ்டார் மாரி பிரிண்ட் பண்ணா போதும்னா, இந்த மாரி டபுள் கோட்ஸ்ல ஜஸ்ட் ஸ்டார உள்ள போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் குடுத்தீங்க. மொத்தமா 2 ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோகிராம ரன் பண்றேன். இந்த வாட்டி ரோஸ் வந்து 5 குடுத்து பார்ப்போமா? இந்த ஷேப்ல நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆயிடும். இன்வெர்டட் ட்ரையாங்கிள்ல. ஓகேவா?